ஓப்பனிங்ல ஹிமாச்சல் பிரதேஷ் டியோகோவை காட்டுறாங்க. நைட் டைம்ல ஒரு வீட்டை மிஸ்கின் கேங்க சுத்து போட்டு வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, அந்த ஏரியா கலெக்டர் தான். அந்த கலெக்டரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இந்த மிஸ்கின் கேங்கு கூலிக்கு கொலை பண்ற ஆந்திரா கேங்கு. அந்த டீம்ல தான் நம்ம சாண்டி இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு ஒரிஜினல் சைக்கோ மாதிரி இருக்காரு. மிஸ்கினும் வாங்கின காசுக்கு அந்த வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா சாண்டி மட்டும் கிளம்பாம செத்தவங்க வீட்டுல இருந்து ஒரு கன்னை மிஸ்கினுக்கே தெரியாம எடுத்துட்டு வெளியில வரும்போது அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு ஒரு ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. இத பார்த்த சாண்டி சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்துறாரு. அங்கே கட் பண்ணி அப்படியே காலையில காட்டுறாங்க. இப்ப அந்த ஊருக்குள்ள ஒரு கழுத புலி ஹைனா வந்து பொதுமக்களை தாக்கிக்கிட்டு இருக்கு. இதனால ஊர் மக்கள் பயந்து ஓடி ஒளியறாங்க. அங்க போலீஸ் வருது, கூடவே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஜிபிஎம் வராரு. ஆனா அந்த ஹைனாவோட அட்டகாசம் அதிகமா இருக்கவும் தளபதிக்கு கால் பண்றாரு, அவர் எடுக்கல. அதனால தளபதியோட ஒய்ஃபான திரிசாவுக்கு கால் பண்ண அவங்களும் அவங்களோட பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன் எடுத்த திரிசாவும் ஜிபிஎம் கிட்ட அவர் பையனை வரதுக்காக ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாரு, திரும்ப கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ஜிபிஎம் தளபதிக்கு கால் பண்ண அந்த டைம்ல தளபதியும் தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கார்ல போய்கிட்டு இருக்காரு. கால் எடுத்த தளபதியும் தன்னோட பையனோட அங்கே போறாரு. கூட இருக்கிற தன்னோட பையன் கிட்ட இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎம் கிட்ட ஒரு வாக்கி டாக்கியும் ஹைனாவை பிடிக்க ஒரு நெட்டும் கூடவே கொஞ்சம் வெடிமருந்து எடுத்துக்கிட்டு நான் சொல்லும் போது மயக்க மருந்து உள்ள ஊசிய அந்த ஹைனாவை பார்த்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு ஜிபிஎம்க்கு கமெண்ட் பண்ணிட்டு போறாரு. தளபதியும் ஒரு வழியா அந்த ஹைனாவை திசை திருப்பி ஒரு ஸ்கூல்ல வச்சு லாக் பண்ணி ஜிபிஎம்க்கு ஷூட் பண்ண வாக்கி டாக்கில கமெண்ட் பண்றாரு. ஜிபிஎம் மயக்க மருந்து கன்னை லோட் பண்ணி சுட போறாரு. ஆனா கன் ஸ்டக் ஆயிருது. உடனே தளபதியும் தன்னோட பையன் ஜாவ்லின் த்ரோ பிராக்டிஸ் பண்றது ஞாபகத்துக்கு வர அவர் தன்னோட பையனுக்கு கால் பண்ணி உன்னோட ஸ்பேரையும் சூலேசியும் ஜிபிஎம் கிட்ட கொடுன்னு சொல்றாரு. இங்க அந்த ஹைனா ஸ்கூல் பசங்களை அட்டாக் பண்ண போக தளபதி களத்துல இறங்கி ஹைனா கூட 1-to-1 நிக்கிறாரு. அதே நேரத்துல தளபதியோட பையன் கிட்ட இருந்த அந்த ஸ்பேரை வாங்கின ஜிபிஎம் அதுல மயக்க ஊசியை வச்சு கட்டுறாரு. அந்த ஸ்பேரை தளபதியோட பையன் வாங்கி கரெக்டா தளபதி கிட்ட தூக்கி எறிய இங்க தளபதியும் அந்த ஸ்பேர்ல இருந்த அந்த ஊசியை ஒரு வழியா குத்தி ஹைனாவை மயக்க அடைய வச்சிடறாரு. ஹைனாவை ரெஸ்கியூ பண்றாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது தளபதி ஒரு அனிமல் லவர் அப்படின்னு, அனிமல் ரெஸ்கியூவர் அப்படின்னு தெரிய வருது. அங்கிருந்த மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருமே போலீஸை பேட்டி எடுக்கும் போது தளபதி மட்டும் மீடியாவோட கண்ணுல படாம அங்கிருந்து கிளம்பி பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு தன்னோட காஃபி ஷாப்புக்கு போயிட்டு ஹைனா கூட சண்டை போடுறதால அவரோட வைஃப் ஆனிவர்சரிக்கு வாங்கி கொடுத்த சட்டை கிழிஞ்சு இருக்கும், அதை மாத்திக்கிட்டு வீட்டுக்கு போறாரு. ஆனா அங்க த்ரிஷாவும் கொலை கான்ல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்குதான் அவங்க ஆனிவர்சரி. தளபதி எவ்வளவோ சமாதானப்படி பாக்குறாரு, ஆனா அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அப்படி தளபதியும் இவங்க கல்யாணத்தப்ப எடுத்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரவும் அதுக்கப்புறம் தான் திரிஷாவும் சமாதானம் ஆகுறாங்க. அப்படியே ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக தங்களோட பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படியே ஒரு சாங்கும் போகுது. அடுத்து தளபதி ரெஸ்கியூ பண்ண அந்த ஹைனாவை தளபதியை தத்து எடுக்கிறாரு. அந்த ஹைனாவை தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸை கூட்டிட்டு போய் காட்டுறாரு. அடுத்து அவரோட ஃப்ரெண்டான ஜிபிஎம்மோட வீட்டுக்கு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அங்கே கட் பண்ணி இங்க மிஸ்கினோட கேங்க காட்டுறாங்க. அவங்களும் இப்ப கலெக்டர் கொண்ட கேஸ்ல போலீஸ் இவங்களை தேடவும் எங்க போறதுன்னு தெரியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பகல கடைகளை நோட்டம் விட்டுட்டு நைட்ல அந்த கடைக்காரங்க வர அந்த இடத்துல நின்னு அவனுங்களை அட்டாக் பண்ணி அவங்க வச்சிருக்கிற காசு போன் அப்படின்னு எல்லாத்தையுமே திருடுறாங்க. அப்படி அந்த வழியா ஒரு வெட்டினரி டாக்டர் கார்ல வரவும் அந்த கார்ல கல்ல தூக்கி போட்டு ஆக்சிடென்ட் பண்றாங்க. அந்த கார்ல இருந்து அந்த வெட்டினரி டாக்டரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாரு. இத சாண்டியும் கேட்டு ரசிச்சுக்கிட்டு அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறான். இத பார்த்த மிஸ்கினோ உங்ககிட்ட இப்ப கண்ணு வந்துச்சு அப்படின்னு கேட்டாலும் அவனும் எதுவுமே சொல்லாம இருக்கவும் மிஸ்கின் கேங்கும் அந்த காரை மேல இருந்து தள்ளி விட அந்த கார் கீழே விழுந்து அப்படியே எரிஞ்சு போகுது. அப்படி கட் பண்ணி இங்க தளபதியும் அவரோட காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஜனனிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் எல்லாம் பண்ணி வைக்கிறாரு. அடுத்த சீன்ல ஒரு ஆந்தைய வேட்டக்காரங்கள்ட்ட இருந்து ஜிவிஎம் ரெஸ்கியூ பண்ணி அதை தளபதி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துலதான் அந்த வெட்டினரி டாக்டரை கார் ஆக்சிடென்ட் பண்ணி சுட்டு கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல தளபதியும் நம்ம ஊர்ல இப்படி கண்ணுலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது. அப்ப ஜிவிஎம்மும் போன வாரம் அந்த கலெக்டர் இந்த வாரம் வெட்டினரி டாக்டர் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு தளபதியும் இந்த ஊர்ல நான் 20 வருஷமா இருக்கேன், இது வரைக்கும் கன் ஃபயர் எல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல அப்படின்னு சொல்ல ஜிவிஎம்மும் அந்த ஸ்பாட்டுக்கு போக கூடவே தளபதியும் கிளம்புறாரு. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்த தளபதிக்கு ஏதோ தப்பா படுது. அங்கே கட் பண்ணி அப்படியே நைட் டைம்ல தளபதியோட காஃபி ஷாப்பை காமிக்கிறாங்க. அங்க அவர் அவரோட பொண்ணும் பழைய பாட்டுக்கு டான்ஸ் அடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஜனனியும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பும் போது அந்த ஷாப்புக்குள்ள சாண்டி வராரு. வந்தவரு சாக்லேட் காஃபி கேட்டுக்கிட்டு ஜனனியோட கையை பிடிச்சு இழுத்து தான் வச்சிருந்த கண்ணை டேபிள் மேல எடுத்து வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைச்ச தளபதியும் கல்லாப்பட்டியில இருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஆனா சாண்டி திரும்ப காஃபி கேட்க தளபதியும் காஃபி போட போறாரு. அந்த நேரத்துல மிஸ்கின் கேங் வந்து டேபிள்ல தளபதி வச்சிருந்த காசை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாண்டிய வா போயிடலாம் அப்படின்னு கூப்பிட ஆனா சாண்டியோ இப்ப இவன் கடையில சிசிடிவில நம்ம வந்தது கண்ணை காட்டி மிரட்டினது அப்படின்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்ல மிஸ்கினோ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டெலீட் பண்ண போக அந்த நேரத்துல சாண்டி ஜனனி கிட்ட எல்லாமே ஆரம்பிக்கிறாப்ல. அதை பார்த்த தளபதியும் கோபத்துல ஆக்ஷன்ல இறங்கி எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்றாரு. ஒரு கட்டத்துல மிஸ்கினோ ஜனனியோட கழுத்திலே கத்திய வச்சு மிரட்ட இந்த பக்கம் சாண்டியும் தளபதியோட பொண்ணு கிட்ட போக
தளபதியும் கொஞ்சம் கூட யோசிக்காம சாண்டி வச்சிருந்த கண்ணை எடுத்து அவங்க 5 பேத்தையுமே தலையிலே சுட்டு தள்ளுறாரு. இந்த டிரான்ஸ்பர்மேஷனை தியேட்டர்ல பார்க்க வெறித்தனமா இருக்கும். உடனே அந்த கண்ணு கீழே போட்டு ஏதோ பாவம் பண்ணிட்ட மாதிரி பயங்கரமா அழுகுறாரு. அவர் பொண்ணு இதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. உடனே அந்த இடத்துல போலீஸ் வருது, தளபதி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வருது. அப்ப கவர்மெண்ட் வைக்கலாம் ப்ராப்பரா ட்ரேடிங் இல்லாத இவரால எப்படி தலையில அதுவும் எல்லாருமே ஒரே இடத்துல சுட முடிஞ்சிச்சு அப்படின்னு கேள்வியா வைக்க, உடனே ஜட்ஜும் சாதாரண மக்களை செலக்ட் பண்ணி இவர் சுட்ட மாதிரி சுட முடியாது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே தளபதிய திரும்ப ஒரே இடத்துல சுட சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அடுத்ததா டெஸ்டிங்கும் போகுது. அதுல சாதாரண மக்களுக்கு கண்ணை கூட ஒழுங்கா பிடிக்க தெரியல. ஆனா தளபதி ஒரே இடத்துல பாயிண்ட் பண்ணி கரெக்டா சொல்றாரு. இத பார்த்து ஜிபிஎம் உட்பட எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் மிரண்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஜிபிஎம் செத்து போனவங்க எல்லாருமே மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் அப்படின்னு அதுக்கான ஆதாரத்தை சப்மிட் பண்ண கோர்ட்டும் தளபதி தன்னோட குடும்பத்தை பாதுகாக்க தான் சுட்டிருக்காரு அப்படின்னு அவரை விடுதலை பண்ணிடுறாங்க. அடுத்து தளபதி அங்கிருந்து வெளியில வர அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே போட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் எந்த போட்டோலயுமே சிக்காத மாதிரி கொடைய வச்சு ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டே வராரு. ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் அவரோட ஃபேஸை இப்படியே போட்டோ எடுத்து நியூஸ்ல ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இந்த போட்டோவை மும்பை, சேலம், அப்புறம் சிம்லாவில் இருக்கிற ஜெயில இருக்க சில பேர்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்து ஆந்திராவில மிஸ்கினோட பாடியை பார்த்து அவரோட ஒய்ஃபும் தான் புருஷனை கொன்னவனோட தலையை எடுக்காம உங்களை அடக்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்க மிஸ்கினோட ஊராளங்களும் தளபதியை தேடி வராங்க. இங்க தளபதியும் தெரியாம கொலை பண்ணதுனால ஒரு வித பயத்திலேயே வீட்லயே முடங்கி இருக்காரு. தான் பசங்களை கூட ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்காரு பயத்துல. அங்க வந்து ஜிபிஎம் ஒய்ஃபும் இப்படியே உங்களையும் வருத்திக்கிட்டு பசங்களையும் வருத்திக்கிட்டு எத்தனை நாத வீட்டுக்குள்ளே முடங்கி கிடப்பீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. தளபதிக்கு எங்க மிஸ்கினோட ஆளுங்க நம்மளை தேடி வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் பசங்க பொண்டாட்டியோட மனநிலைமையை மாத்தலாம் அப்படின்னு அவங்களை கூட்டிக்கிட்டு வெளியில கிளம்புறாரு. அவங்கள அப்படி மார்க்கெட்ல இருக்கும்போது தளபதிய மிஸ்கினோட கேங் ஆளுங்க சுத்து போட திரும்பவும் தளபதி ஆக்ஷன்ல இறங்கி அவங்கள வெறித்தனமா அடிச்சு விழுக்கிறாரு. இத பார்த்த திரிஷாவும் வாயை பொளக்குறாங்க. திரிஷாவும் தளபதிய தடுத்து நிறுத்தினாலும் இவங்களை விட்ட திரும்ப திரும்ப நம்மள வந்து கொல்ல வருவாங்க அப்படின்னு துரத்தி அடிக்கிறாரு. அடுத்து அன்னைக்கு நைட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட இப்படியே பயந்து பயந்து எங்களால வாழ முடியாது, எங்க வீட்டுக்கு துப்பாக்கியோட ஒரு போலீஸ பாதுகாப்புக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல அந்த போலீஸும் தளபதியை பார்த்து நீ என்ன அவ்வளவு பெரிய விஐபியாடா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அங்க வந்த ஜிவிஎமும் இப்பெல்லாம் போய் கேட்ட பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்ப மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம உன்னால அவனுங்களுக்கு தான் அதிகமா அடி, உன் மேல ஒரு காயம் கூட இல்ல அப்படின்னு சொல்ல அதுக்கு தளபதியும் ஜிவிஎம் கிட்ட ஒரு சுத்தியில கொடுத்து அடிக்க சொல்றாரு. அவரும் அடிக்கிறாரு. தளபதியோட முதுகுல காயம் ஏற்பட அதே காயத்தோட ஜட்ஜு கிட்ட போயிட்டு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, எனக்கு பாதுகாப்புக்கு தமிழ் தெரிஞ்ச ஒரு போலீஸ 24 மணி நேரமும் எங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் அந்த காயத்தை பார்த்துட்டு போலீஸ் அனுப்புறதுக்காக ஆர்டர் போடுறாரு. அங்க கட் பண்ணி கைதியில வந்த ஜார்ஜ் இப்ப தளபதியோட வீட்டுக்கு பாதுகாப்புக்கு துப்பாக்கியோட வராரு. இதுல இருந்து இந்த லியோ எல்சியோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஜார்ஜோட சைஸ பார்த்த தளபதியும் சந்தேகப்பட அவரும் திருச்சியில நடந்த அந்த கைதி படத்தோட கிளைமேக்ஸ சொல்ல தளபதியும் சரின்னு சொல்லி பாதுகாப்புக்கு நிக்க வைக்கிறாரு. அடுத்த சீன்ல அந்த காபி ஷாப்பை ரெக்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு தளபதி. அந்த நேரத்துல ஒருத்தன் தளபதியை போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இத தளபதியும் பாக்குறாரு. அவன் அந்த போட்டோவை தெலுங்கானாவில இருக்கிறவனுக்கு அனுப்புறான். அந்த போட்டோவை அவனும் தாசன் கோ ஃபேக்டரியில இருக்கிற அர்ஜுன் கிட்ட காட்டுறான். அர்ஜுனும் ஒரு பழைய பிரேம் எடுத்து உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல லியோவோட போட்டோ இருக்கு. இத பார்த்த அர்ஜுனும் தேரிக்கன்னு சொல்ல இங்க தளபதியும் இரும்பு உருக்கி நிறைய வெப்பன்ஸ் ரெடி பண்றாரு. இங்க அர்ஜுனும் அவரோட அண்ணனான ஆண்டோனி தாஸ் கிட்ட வந்து லியோ உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல அவனை கொண்டு வர ஆளுங்களை அனுப்பு அப்படின்னு சொல்றாரு ஆண்டோனி தாஸ். காரு நிறைய ஆளுங்களோட காரும் கிளம்புது. அப்படி அடுத்த சீன்ல தளபதியோட காபி ஷாப்பை காட்டுறாங்க. அங்க விக்ரம்ல கால்கள இருந்தவங்க இப்ப தளபதியை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பக்கத்து டேபிள்ல ஆண்டோனி தாஸ் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போன தளபதியும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கவும் அவரும் காஃபின்னு சொல்ல தளபதியும் காஃபி எடுத்துட்டு வந்து தராரு. அப்ப ஆண்டனியும் ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்து தளபதி கிட்ட காமிச்சு இது என்ன பிளேவர்னு உனக்கு தெரியுமா, இது நீ தான் உருவாக்கணும் இல்லையோ அப்படின்னு சொல்ல தளபதியும் ஆண்டனி கிட்ட சார் நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் லியோ இல்ல, எனக்கு சிகரெட் ஸ்மெல்லே சுத்தம் ஆகாது அப்படின்னு சொல்ல ஆண்டனி தாஸும் நீ உருவாக்கின சாம்ராஜ்யம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு, நீ தான் லியோன்னு ஒத்துக்கிட்டு அங்க வா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. தளபதியும் ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறாரு. அப்படி அங்கே கட் பண்ணி நைட்டு ஜிவிஎம் வீட்டுல காட்டுறாங்க. ஜிவிஎமும் தளபதி கிட்டையும் திருசா கிட்டையும் ஆண்டனி தாஸ பத்தி தான் கலெக்ட் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆண்டனி தாஸ் ஆந்திராவுல ஒரு காலத்துல ஒரு பெரிய டொபாக்கோ கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு பெரிய தீ விபத்துக்கு அப்புறம் அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் தான் ஹெரால்டு தாஸ். அது மட்டும் இல்லாம ஆண்டனி தாஸுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் லியோ தாஸ். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பெருசா பண்ணிட்டு செத்து போயிட்டான். அவனோட சாயல் ஏதோ உங்ககிட்ட இருக்கிறதுனாலதான் நீ தான் லியோ அப்படின்னு உன்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட ஜேவிஎமோ நீ நிஜமான ஆர்கனைசர் தான் வளர்ந்தியா அப்படின்னு டவுட்டா கேட்க அதை கேட்டு கடுப்பான தளபதியும் எனக்கு விவரம் தெரிஞ்சு 20 வயசு வரைக்கும் சத்தியமங்கலம் ஆர்கனைசர்ல தான் வளர்ந்தேன், அப்பதான் மூணார் ட்ரிப்
ட்ரிப்புக்கு வந்த திரிஷாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவளோட வேலைக்காக ஹிமாச்சல் வந்தேன். இப்ப 20 வருஷம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஜிவிஎம்மும் தளபதி கிட்ட உன்னை தேடி இப்ப தாஸ் குடும்பம் வந்துகிட்டு இருக்கு, அவனுங்க ஈசல் கூட்டம் மாதிரி திரும்ப திரும்ப வருவானுங்க அப்படின்னு கவனம் இருக்க சொல்ல, இந்த பக்கம் ஆண்டனி தாஸும் தன்னோட ஆளுங்க கிட்ட அது கண்டிப்பா லியோ தான், அவன் கண்ணுல கொலவெறிய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தளபதியோட வீட்டை கட்டுறாங்க. தளபதியும் யாராவது வர்றாங்களா அப்படின்னு ஜன்னலையே பாத்துக்கிட்டு இருக்க, அங்கே வந்து திரிஷா கிட்ட தளபதியும் யாரோ நம்ம வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மயான அமைதி எனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்ல, அதுக்கு திரிஷாவும் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை ஏதாவது கொஸ்டின் பண்ணாலோ இல்ல சந்தேகப்பட்டாலோ மட்டும்தான் நீ ஓடி ஒழியணும், நீ கண்டிப்பா லியோ இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் தளபதியோட காபி ஷாப்பை காட்டுறாங்க. அப்ப ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தவங்க உட்காந்து தளபதியை பாத்துக்கிட்டு இருக்கவும், தளபதி அவங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவனும் உன்னை நான் உயிரோட பாத்துட்டேன் சந்தோஷம் இல்லையோ அப்படின்னு சொல்ல, கடுப்பான தளபதியோ இன்னும் எத்தனை பேரடா வருவீங்க அப்படின்னு அவனை துரத்தி விடுறாரு. அவன் அங்க இருந்து போயிடுறான். அப்படியே இங்க மெடிக்கலுக்கு தன்னோட பொண்ணு கூட மருந்து வாங்க வந்து திரிஷாவை காட்டுறாங்க. அவங்களும் மருந்து வாங்கிட்டு வெளியில வரும்போது மிஸ்கின் கேங்க அவங்கள கொல்ல வராங்க. அந்த நேரத்துல ஆண்டனி தாஸ் அங்க என்ட்ரி கொடுத்து அவனுங்களை கொண்டு போட்டுட்டு அங்க இருந்த அவனோட ஆளுங்க கிட்ட இவன் என் மருமக, இதுதான் என் பேத்தி அப்படின்னு சொல்றாரு. அப்படி திரிஷா கிட்ட போயிட்டு நீ 20 வருஷமா ஒருத்த கூட வாழ்ந்துகிட்டு இருக்கல, அவன் ஈவு இறக்க இல்லாம எத்தனை பேரை கொண்ட ஒரு மோசமான கொலகாரன் அப்படின்னு தெரியும் போது என்ன தெரியவா அப்ப அவன் யாருன்னு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படியே பயத்தோட வீட்டுக்கு வந்து திரிஷாவை காட்டுறாங்க. அவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தாஸோட ஆளுங்களும் திரிஷாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை திரிஷாவும் தளபதி கிட்ட சொல்ல, அவரும் அங்க சார்ஜ் இல்லையா அப்படின்னு கேட்க, திரிஷாவும் அவரை காணோம் அப்படின்னு சொல்ல, உடனே தளபதியும் அவசர அவசரமா அங்கே போக, அதே தளபதி ஸ்கூல்ல இருக்கிற தன்னோட பையனுக்கு கால் பண்ணி நீ உடனே வீட்டுக்கு போ, உன்னோட ஸ்பேர் எடுத்து ரெடி ஆறு, எவனாவது கதவை திறந்துகிட்டு உள்ள வந்தா அவன் மேல வீசுன்னு சொல்ல, தளபதியோட பையன் வீட்டுக்கு வந்து ஸ்பேரை வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கான். தளபதியும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த நேரத்துல தாஸோட ஆளுங்க கிளம்பிட்டாங்க போல. ஆனா தளபதியோட பையன் ஸ்பேரை வச்சுக்கிட்டு ரெடியா நிக்க, தளபதியும் கதவை துறக்க அவரோட பையன் ஸ்பேரை எரிஞ்சிடறான். தளபதியோட சட்டையை அது பதம் பார்த்துருது. அந்த நேரம் பார்த்து டீ வாங்க போன சார்ஜ் அங்கே வர, அவரை பார்த்து கடுப்பான தளபதியும் இப்படி டியூட்டி செய்யாம சோத்துக்கு அலையறீங்களே, எதுக்கு நீங்க போலீஸ் அணிங்க அப்படின்னு திட்ட, ஜார்ஜும் சோகமா இங்கிருந்து போறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து பண்ண திரிஷாவும் தளபதி கிட்ட இனிமே நம்ம லைஃப் எல்லாம் இப்படிதான் போக போகுதுல, தினம் தினம் எவன் வருவான் எவன் குத்துவான் அப்படின்னு பயத்திலே இருக்கணும்ல, அந்த ஆண்டனி என் பொண்ணு பேத்தின்னு சொல்றான், அவனை பார்த்தாலே ஈரக்கோளை நடுங்குது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா திரிஷாவுக்கு தன்னோட புருஷன் ஒருவேளை லியோவா இருப்பாரோ அப்படின்னு ஒரு பக்கம் டவுட் வந்துருச்சு. இந்த டவுட் ஜிவிஎம் கிட்ட சொல்ல, அவருக்கு அந்த டவுட் இருக்க போல, அதனால அந்த லியோ பத்தி ஆதாரத்தை சேகரிக்கிறாரு. லியோ தாஸ் கூட இருந்த இருதயராஜ் இப்ப ஜெயில இருக்காரு, அவரை பார்க்க போறாரு. இந்த பக்கம் திரிஷாவும் தளபதி கூட ஆர்பனேஜ்ல வளர்ந்தவங்கள பார்க்க போறாங்க, தளபதிக்கு தெரியாமலே. அந்த நேரத்துல திரிஷாவோட பேருக்கு ஒரு தபால் வருது. அத சார்ஜ் வாங்கி தளபதி கிட்ட கொடுக்குறாரு. அப்ப சார்ஜும் தளபதி கிட்ட சாரி கேட்டுட்டு, சார் எனக்கு இன்னும் 60 நாள் ரிட்டையர்மெண்ட், அது வரைக்கும் உங்க ஃபேமிலிக்காக என் உயிரை கொடுத்து பாதுகாப்பேன், சோத்து கடையிற போலீஸ் இல்ல சார்னா அப்படின்னு சொல்ல, தளபதி அவரை மன்னிக்கிறாரு. அப்படியே திருச்சியில நீங்க தான் மிஷின் கண்ணை வச்சு எல்லாருமே சுட்டதா அப்படின்னு கேட்க, அது நான் இல்ல சார், எனக்கு தில்லி தான் ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஜிவிஎம்மோ இப்ப ஜெயில லியோ கூட இருந்த இருதயராஜா பார்க்க வந்திருக்காரு. அவர்கிட்ட லியோ பத்தி கேட்க, அவர் அப்பதான் லியோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. தாஸ் அண்ட் கோ இவங்க புகையில பிசினஸ் தான் பெரிய அளவுக்கு நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இல்லீகலா நிறைய பிசினஸ் பண்ணாங்க. இது எல்லாத்துக்குமே ஹெட் ஆண்டனி தாஸ் தான். தனக்கு ஒத்து வராதவங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே இல்ல ஆண்டனி தாஸ் குடும்பத்துக்கு. ஆண்டனி தாஸ் எதை தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்துட்டு தான் தொடங்குவாரு. அதுதான் அவரோட நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியா மனுஷங்களை நரபலி கொடுக்கற வரைக்கும் போச்சு அவரோட மூட நம்பிக்கை. அடுத்ததா அவரோட தம்பி ஹெரால்ட் தாஸ். ஆண்டனி நம்பின ஒரே ஆளு ஹெரால்ட் தான். தாஸ் அண்ட் கோ பிசினஸ் இன்டர்நேஷனல் அளவுக்கு கொண்டு போனது இவன் தான். கொக்கைனை விட நிறைய போதத்தர போடுற ஹெரால்ட் உருவாக்கணும். அவனுக்கு எதிராக யாராவது வந்தா உயிரோட எரிச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். கடைசியா எங்க கூட கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்தவன் தான் லியோ தாஸ் அப்படின்னு அவரு சொல்ல, அப்பதான் லியோவை காட்டுறாங்க. அவங்களோட சரக்க போலீஸ் செக் போஸ்ட்ல பிடிச்சிருக்கவும் லியோ களத்துல இறங்கி போலீஸ போட்டு திட்டு அங்கிருந்து சரக்கை டிரான்ஸ்போர்ட் பண்றாரு. அப்படியே குடனுக்கு வர அங்கதான் லியோட ஃப்ரெண்ட் அனுராக்கும் சரக்கு அனுப்பாம பிரச்சனை பண்ணவும் தன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவரை போட்டு தள்ளுறாரு. அங்கதான் இதுக்கு முன்னாடி தளபதியோட காஃபி ஷாப்புக்கு வந்த அந்த ராமகிருஷ்ணன் இருக்காரு. அவர்கிட்ட லியோவும் எனக்கு சரக்கு தான் முக்கியம், இதுக்கடையில ஃப்ரெண்டுக்கு ரெண்டுன்னு எதையுமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு லியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அனுராக்கோட ஆள் ஒருத்தன் லியோவோட கழுத்துல கத்திய வைக்கவும் அங்கதான் நம்ம மடோனா என்ட்ரியை கொடுத்து அனுராக்கோட ஆளை சுட்டு தள்ளுறாங்க. லியோவும் மடோனாவும் ட்வின்ஸ். லியோவுக்கு பக்கபலமா மடோனா தான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் லியோவும் மடோனாவுக்கு ஒண்ணுனா யாரையுமே உயிரோட விட மாட்டாரு. பல லட்சம் மதிப்புள்ள சரக்க லியோவும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு வெற்றிகரமா கடத்ததுனால நாங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இருதயராஜன் சொல்ல, அப்படி அந்த கொண்டாட்டத்தை காட்டுறாங்க. அந்த நேரத்துல ஆண்டனி தாஸ் பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு போக வைக்கிறதுக்காக ஒத்த ஜாதகம் உள்ளவங்களை பலி கொடுக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் தன்னோட பசங்களான லியோ மடோனா இவங்களோட ஜாதகம் ஒத்து போறதை தெரிஞ்சுக்கிட்டு ஹெரால்ட் கிட்ட ஆண்டனியோ யார பலி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹெரால்டோ லியோன்னு சொல்றாரு.
லியோ மடனா 2 பேருமே கடத்தி ஆண்டனி கட்டி போட்டுட்டு ஆண்டனி லியோ கிட்ட வந்து எனக்கு வேற வழி தெரியல லியோ, ஹெரால்ட் கிட்ட கூட கேட்டேன், அவனோ உன்னதான் சொன்னான், ஆனா எனக்கு மனசு வரல, அதனாலதான் உன் தங்கச்சியை நரபலி கொடுக்க போறேன் அப்படி சொல்ல லியோவும் வேணாம் அப்படின்னு கத்துறாரு. ஆனா ஆண்டனி விடுற மாதிரி இல்ல, மடனாவை கொல்ல போக சேர உடைச்சுக்கிட்டு எழுந்த லியோவும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு தன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு அந்த ஃபேக்டரியை கொளுத்துறாரு. இதுல இறுதியராச்சும் ராமகிருஷ்ணன் லியோவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த கலவரத்துல ஆண்டனி மடனாவை சுட்டு தள்ளிட்டு லியோவை சுட்டு சாகடிச்சிட்டாரு அப்படின்னு இறுதியராச்சும் கதை சொல்லி முடிக்கிறாரு. அப்ப தளபதியோட போட்டோவை காமிச்சு இவன் தான் லியோவா அப்படின்னு பாரு அப்படின்னு கேட்க இறுதியராச்சும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்படியே இங்க தளபதியோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து திரிசாவும் தளபதியோட சின்ன வயசுல இருந்து போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு என் புருஷன் லியோ இல்ல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இத ஜிபிஎம் கிட்டயும் சொல்றாங்க. அவரும் அது கண்டிப்பா லியோவா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல காபி ஷாப்ல ராமகிருஷ்ணனை கொலை பண்ணி தொங்க விட்டுருக்காங்க. இத பத்தி தளபதி கிட்ட விசாரிச்சா இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியே தளபதி வீட்டுக்கு வந்து ஜார்ஜ் கொடுத்த அந்த பார்சலை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல திரிசா இவர் மேல சந்தேகப்பட்டு இவரோட ஹேர்ல இருந்து நகை வரைக்கும் எல்லாத்தையுமே டெஸ்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்திருக்கவும் அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அங்கே வந்து திரிசா கிட்ட அழுதுகிட்டு ஒரு உலகமே என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க கூட என்ன நம்பாம இப்படி டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேல, எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு எல்லா பழியுமே ஏன் மேல வந்து விழுகுது அப்படின்னு சொல்ல அதுக்கு திரிசாவும் நான் உன்னை சந்தேகம் படல, நாளைக்கு எவனாவது ஏதாவது கேட்டா இந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணலாம்ல, அதனாலதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்றாங்க. அந்த நேரத்துல வெளியில ஆண்டனி தாஸ் வந்து தளபதி கிட்ட நீ தான் லியோன்னு ஒத்துக்கிட்டு வந்து என்கிட்ட சரண்டர் ஆகிடு, இல்லைனா உன் தங்கச்சி எதுக்காக கொன்னனும் அதுக்காக தான் உன் பையனையும் தூக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அப்பதான் தளபதிக்கு தன்னோட பையனை ஆண்டனி தூக்கிட்டா அப்படின்னு தெரிய வருது. உடனே தளபதியும் ஜார்ஜ பைக்ல உட்கார வச்சுக்கிட்டு அவர் வச்சிருந்த அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு தாஸோட ஆளுங்களோட அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. வர்ற எல்லா வண்டியுமே தோடுபடி ஆக்கிட்டு போறாரு. ஒரு கட்டத்துல ஆண்டனியும் காரை விட்டு இறங்கி தளபதி கிட்ட சண்டைக்கு போக ஆண்டனியும் லியோவும் நேருக்கு நேரா சண்டை போடுறாங்க. அதுல ஆண்டனி நீ தான் லியோன்னு ஒத்துக்க, உன் பையனை ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு தளபதியும் நான் லியோ இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டனி அடிச்சே சாகடிக்கிறாரு. இப்ப தளபதியோட பையன் ஹெரால் கிட்ட இருக்கான். ஹெராலுக்கு ஆண்டனி செத்துட்டாரு அப்படின்னு விஷயம் தெரிய வர தளபதிக்கு கால் பண்ணி என் அண்ணனோட பாடியை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம தளபதியும் ஆண்டனியோட பாடி எடுத்துக்கிட்டு ஹெரால் தாஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தளபதி அவர் பேக்ல வச்சிருந்த சின்ன வயசு போட்டோ சர்டிபிகேட் அப்படின்னு எல்லாத்தையுமே ஹெரால் தாஸ் கிட்ட காமிச்சு நீங்க தேடுற ஆளு நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹெரால்டும் லியோவோட சின்ன வயசு போட்டோ எல்லாத்தையுமே எடுத்து காட்டி நீ தான் லியோன்னு சொல்ல அந்த போட்டோலாம் பார்த்த தளபதிக்கு நீங்க சந்தேகப்படுறதுலாம் சரிதான், அந்த லியோ என்ன மாதிரி தான் இருக்கான், ஆனா நான் அவன் இல்ல அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல ஹெரால்டு பெட்டா வளர்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுகு தளபதிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து அவரையே பாத்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹெரால்டும் மனுஷங்க வேணா பொய் சொல்லலாம், சர்டிபிகேட் கூட பொய் சொல்லலாம், ஆனா மிருகங்கள் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு பண்ற, உன் குடும்பத்தை காப்பாத்தாதானே, இப்படி நான் கூட்டனே வந்துட்டியே, அங்க உன்னை நம்பி 2 உயிர் இருக்கு, அதை எப்படி காப்பாத்த போற, உன் புண்டாட்டி புள்ளிய கொல்ல ஆளுங்களை அனுப்பிட்டேன், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல தளபதியும் சார் அவங்களை திரும்ப வர சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹெரால்டும் அவங்களுக்கு போனை போட்டு சீக்கிரமா வேலையை முடிங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் தளபதியோட வீட்டுக்குள்ள போறானுங்க. ஆனா தளபதி அவனுங்க வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய டிராப்ப செட் பண்ணிருக்காரு. அதுல மாட்டி சில பேர் செத்தே போயிடுறாங்க. அப்படி மீறி வீட்டுக்குள்ள போறவங்கள வெளியில இருந்து ஜீவியமும் மயக்க மருந்த வச்சு சொல்றாரு. அதுல கொஞ்சம் பேர் மயங்கி கீழே விழுகிறாங்க. அதையும் மீறி கதவை திறந்துகிட்டு கொஞ்சம் பேர் உள்ள போறாங்க. இந்த சவுண்ட் கேட்டு த்ரிஷாவும் பயந்து தன் பொண்ணை தூக்கிக்கிட்டு வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. உள்ள வந்த ஹெரால்டு ஆளுங்களை ஜார்ஜ் அவர் வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறாரு. அதுலயும் தப்பிச்சு ஒருத்தன் த்ரிஷா கிட்ட போக அந்த நேரத்துல தளபதி ரெஸ்கியூ பண்ண அந்த ஹைனா ஒரு ரூம்ல இருந்து வெளியில வந்து அவனை கடிச்சு கொதறுது. இது எல்லாமே தளபதி செட் பண்ணி வச்சது. இங்க அதெல்லாம் கேட்டு கடுப்பான ஹெரால்டும் தளபதி அடிச்சு அவர் மேல நெருப்ப வச்சு இப்ப ஒத்துக்க நீதானே லியோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா தளபதியும் இப்பவும் அங்க இருக்க ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹெரால்ட அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு அங்கிருந்த ஹெரால்டோட துப்பாக்கியை எடுத்து ஹெரால்ட் முன்னாடி நீட்டுறாரு. இதை பார்த்து ஹெரால்டும் நீ லியோ இல்ல நான் ஒத்துக்கிறேன், கண்ணை கீழே இறக்க அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் தளபதி கேட்கிற மாதிரி இல்ல. ஒரு சின்ன சிரிப்பு லியோ மாதிரியே சிரிச்சுட்டு நான் தான் லியோ, தங்கச்சியை கொன்ன அன்னைக்கு உன கொண்டு இருக்கணும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு லியோ ஹெரால்ட சுட்டு தள்ளுறாரு. அப்படியே தான் பையன் கழுத்துல கத்திய வச்சவனையும் கொன்னுட்டு தான் பையனை மீட்டுட்டு திரும்ப அந்த ஃபேக்டரிக்கு தீய வச்சு தரமட்டமாக்குறாரு. கடைசியில தான் பையன் கிட்ட இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடாதப்பா அப்படின்னு சத்தியம் வாங்குறாரு. அப்ப அவரோட வாய்ஸ் ஓவர்ல பாஸ்ட நினைவுபடுத்துறதுக்கு ஏதாவது நல்லதா இருக்கணும். என்னோட பாஸ்ட்ல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். லியோன்னு ஒரு ஆள் செத்துட்டா அப்படின்னு எல்லாரையுமே நம்ப வைப்பேன். இனிமே எவனாவது வந்தாலும் அவனையுமே நம்ப வைப்பேன். லியோ செத்துட்டா அப்படிங்கறத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்பதான் ஆண்டனியை கொல்லும் போது அவர்கிட்ட நான் லியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியும் அவரை சாவடிச்சிருப்பாரு. அதை காட்டுறாங்க. அப்படியே ஹிமாச்சல காட்டுறாங்க. இப்ப தளபதியும் அவரோட குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்ல நம்ம விக்ரம் தான். அவரும் தளபதி கிட்ட எப்படி இருக்கு லியோ, இப்படி ஒரே ஒரு டொபாக்கோ ஃபேக்டரி அழிச்சா நாடு நல்லா ஆயிடுமா, எங்க
எங்க கூட சேர்ந்தா இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.